எல்லாருக்கும் தெரிந்த பாடல்னு நம்புகிறேன். ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இணைந்து அந்த பாடலை சேர்ந்து உற்சாகமாய் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாள் விலகுவதில்லை. இணைந்து உற்சாகத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்தருளுவாராக. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து. இணைந்து சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுங்க. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர் வாழ்வில் என்று போதுமானவர். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. இணைந்து சொல்வீங்களா? மலைகள் விலகினாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. சொல்வீங்களா? யெகோவா ரூபா எந்த சுகமானவர். யெகோவா ரூபா எந்த சுகமானவர். யெகோவா ரூபா எந்த மெய்ப்பரான. யெகோவா ராஃபா
யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், வழுவாமல் என்னை என்று காப்பவர், வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை மாறாது எந்தன் ஒரு விசை கூட சொல்லுங்க பார்க்கலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க பார்க்கலாம். மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பாடலை ஆமென் பாடல் தாளிலிருந்து கற்றுக்கொண்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் தாளில் 8வது பாடல். இணைந்து சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. தெரிந்தவர்கள் உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மற்றவர்கள் நீங்கள் கவனித்து கர்த்தரை ஆலோசனை எங்களோடு இணைந்து ஆமென் கற்றுக்கொண்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்தருளுவாராக. ஆமென். பாடல் தாள் 8வது பாடல் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் அப்படியே நல்ல கரங்களை தட்டுவீங்களா? கர்த்தர் நல்லவர். பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் இணைந்து சேர்ந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். சேர்ந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே அல்லும் பகலிலும் பாடிடுவே. அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் அல்லேலூயா கீதம் பாடிடுவோம். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் அல்லேலூயா கீதம் பாடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் கூடி இணைந்து சத்தமா சொல்வீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் சொல்லலாமா? கண்ணுறங்காமலே ராமுழுதும் கண்மணி போல் நம்மை காத்தனரே. கண்ணுறங்காமலே ராமுழுதும் கண்மணி போல் நம்மை காத்தனரே. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே
இயேசுவின் நாமத்தில் கூடி. ஒரு விசை கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். கூப்பிடும் ஏழை எளியவர்க்கும், கூப்பிடும் ஏழை எளியவர்க்கும் மாறாமல் பதிலை தருபவரே. கூப்பிடும் ஏழை எளியவர்க்கும் மாறாமல் பதிலை தருபவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், ஓசன்னா கீதங்கள் முழக்கிடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஓசன்னா கீதங்கள் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம் 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 பாடி இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே, அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் கூடி. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். ஆபத்து நாட்களில், ஆபத்து காலத்தில் அடைக்கலமும் அனுகூலமான துணையவரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமும் அனுகூலமான துணையவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், மகிழ்ந்து தினமும் போற்றிடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், மகிழ்ந்து தினமும் போற்றிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின். சொல்வீங்களா? நன்மை கிருபையால் தினம் நிரப்பி, நன்மை கிருபையால் தினம் நிரப்பி, வழுவாமல் நம்மை காப்பவரே. நன்மை கிருபையால் தினம் நிரப்பி, வழுவாமல் நம்மை காப்பவரே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நன்றியுடன் துதி பாடிடுவே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நன்றியுடன் துதி பாடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில். உங்க சத்தம் உயர்ந்திருக்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல பலன் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ரொம்ப அழகா பாடுறீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனுடைய அந்த இரண்டாவது சரணத்தை சேர்ந்து பாட போகிறோம். கூப்பிடும் ஏழை எளியவர்களுக்கும் அவர் மாறாமல் பதிலை தருகிறவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஓசன்னா கீதங்கள் முழங்கிடுவோம். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிறவர். அவர் நம்முடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இணைந்து சேர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வேதம் சொல்லுகிற ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இணைந்து
ஒரு மனமாய் ஆளுகளை சேர்ந்து அந்த பாடலுடைய சில சரணங்களை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கூப்பிடும் வேளை எளியவர்க்கும் மாறாமல் பதிலை தருபவரே. சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிடும் வேளை எளியவர்க்கும் மாறாமல் பதிலை தருபவரே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், பாடிடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஓசன்னா கீதங்கள் முழங்கிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடி. இணைந்து சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடி. அல்லேலூயா என்று, அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில். இன்னும் சேர்ந்து சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். கண்ணுறங்காமலே கண்ணுறங்காமலே ராமுழுது கண்மணி போல் நம்மை காத்தனரே. கண்ணுறங்காமலே ராமுழுது கண்மணி போல் நம்மை காத்தனரே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். ஆபத்து காலத்தில் அடைக்கலமோ அனுகூலமான துணையவரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமோ அனுகூலமான துணையவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், மகிழ்ந்து தினமும் போற்றிடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், மகிழ்ந்து தினமும். உங்க சத்தம் உயர்ந்திருக்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். நன்மை கிருபையால் தினம் நிரப்பி வழுவாமல் நம்மை காப்பவரே. நன்மை கிருபையால் தினம் நிரப்பி வழுவாமல் நம்மை. இப்ப சொல்வீங்களா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நன்றியுடன் துதி பாடிடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நன்றியுடன் துதி பாடிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே அல்லு பகலிலும் பாடிடுவேன். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே அல்லு பகலிலும் பாடிடுவேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நன்றியுடன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ரெண்டு ஸ்டான்ஸா மாத்திரம் நம்ம நல்ல கை தட்டுங்க. என்ன? அல்லேலூயா. എന്റെ താഴ്ചയിൽ അവൻ എന്നെ
ബലമവൻ തകർത്തല്ലോ, തന്റെ കൈകളിൽ അവൻ എന്നെ ചേർത്തല്ലോ. സ്തോത്രഗീതം പാടിടും ഞാൻ, എന്റെ താഴ്ചയിൽ അവൻ എന്നെ. ബലമവൻ തകർത്തല്ലോ, തന്റെ കൈകളിൽ അവൻ എന്നെ ചേർത്തല്ലോ. സ്തോത്രഗീതം പാടിടും ഞാൻ, എന്റെ താഴ്ചയിൽ അവൻ എന്നെ ഓർത്തല്ലോ. വൈരിയൻ ബലം അവൻ തകർത്തല്ലോ, തന്റെ കൈകളിൽ അവൻ എന്നെ ചേർത്തല്ലോ. സ്തോത്രഗീതം പാടിടും. ഒരു മുറയ്ക്കൂടെ. താഴ്ചയിൽ അവൻ എന്നെ ഓർത്തല്ലോ, വൈരിയൻ ബലം അവൻ തകർത്തല്ലോ, തന്റെ കൈകളിൽ അവൻ എന്നെ ചേർത്തല്ലോ. സ്തോത്രഗീതം പാടിടും ഞാൻ. കൈതട്ടി. കൃപയും ആശ്രയമായി. ഹല്ലേലൂയ. കൃപയും ആനന്ദമായി. വൈരികൾ വന്നാലും എതിരുയർന്നാലും കൃപ മതിയും. ഒന്ന് ശബ്ദം ഉയരട്ടും. വൈരികൾ വന്നാലും ഒരു മുறை കൂടാമേ. കൃപയും ആശ്രയമായി. ഹല്ലേലൂയ. ഒരു മുறை കൂടെ. വൈരികൾ വന്നാലും എതിരുയർന്നാലും കൃപ മതിയും നാൾ. എന്റെ താഴ്ചയിൽ അവൻ എന്നെ. அப்படியே முழங்கால் போடுவீங்களா? முழங்கால் போட்டு கை தட்டி பாடுங்க. ஹல்லேலூயா. கைகளில் அவன் என்னை சேர்த்தல்லோ. ஸ்தோத்திரகீதம். நல்ல நெடுமுழங்கால் போட முடிந்தவர்கள் ஆமென். எന്റെ താഴ്ചയിൽ അവൻ എന്നെ ഓർത്തല്ലോ, വൈരിயின் തകർത്തല്ലോ, തന്റെ കൈകളിൽ അവൻ എന്നെ ചേർത്തല്ലോ. സ്തോത്രഗീതം പാടിടും ഞാൻ. കൃപയും ആശ്രയമായി. ഹല്ലേലൂയ. കൃപയും ആനന്ദമായി. കണ്ണുമൂടി കൈ തട്ടി. കണ്ണുമൂടി കൈ തട്ടി. കൃപമതിയും നാളും. ഹല്ലേലൂയ. വൈരികൾ വന്നാലും എതിരുയർന്നാലും കൃപമതിയും നാളും. കിരുബൈദേ ദേവ കിരുബൈദേ, കിരുബൈദേ ദേവ കിരുബൈദേ. താങ്ങി നടത്തിയതേ യേശുവിலே പൊന്നേ சரி. கலிகூர்ந்து பாடுங்க. காக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தேவ கிருபைதே. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆமென். ஆமென். வார்த்தையினால் அவர் தீர்த்தறிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்திய சபை சொல்லட்டும். வியாதியினால் அவர் தீர்த்தறிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். இயேசுவல்லால் சார்ந்திடவே ஈகமதில் வேறெமக்காரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவே ஈகமதில் வேறெமக்காரும் இல்லை. கிருபைதே. சபை சத்தமா பாடணும். என்ன உங்க முழு சத்தத்தை முழு பலத்தோடும். தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே சக்கராய் நாம் ஆனந்திப்போம். கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தேவ கிருபைதே. தாங்கி
அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபைரே தேவ கிருபைரே, கிருபைரே தேவ கிருபைரே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபை தேவி நல்ல கை தட்டி கிருபை தேவி ஆமென். தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபை தேவ கிருபை கிருபை அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிறிஸ்துவிலே என்னை ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபைரே தேவ கிருபைரே, கிருபைரே தேவ கிருபைரே, தாங்கி நடத்தியதே. ஆமென் ஆமென். ஓ சப்தாரமா திகம்பரமா நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த பரலோக பாஷைகளை பாடி சத்தமுயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உடபல ஹந்தரபல ஷபரக ரிகதேரகதோ உரிமாத ஹந்தரபலக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We worship the holy name. How beautiful you are, my Savior. You are the lily of the shadow. Hallelujah, lily of the valley. Hallelujah. Ribala handara bala shandara kadalara. Worship your holy name. Parisuddhare, thuyare. Hallelujah. 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. சபை சன்னமாவின் நிறைவோடு உடவால ரகந்தரா தீரகந்தார மனமனமும் சலரமனமோ. ஹல்லேலூயா. விக்கபால மாவில களி கூர்ந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் எத்தனை நல்லவர், கர்த்தர் எத்தனை நல்லவர், கர்த்தர் எத்தனை நல்லவர். ஷபுதால ஹம்திமா ரபகிதலமா உடபால ரகபலமா. கர்த்தருடைய விடுதலை இந்த சபைக்குள்ள இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் புறப்பட்டு வரட்டும். இந்த தேசத்தில் அது வெளிப்படட்டும். இன்னைக்கு அபிஷேகம் பெறாத அநேகர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணட்டும். அநேகரோட ஆண்டவர் பேசட்டும். தரிக்க தரிசனமாய் பேசட்டும். ஆண்டவர் அநேகரை சௌக்கியமாக்கட்டும். கைகளை தட்டி விருப்பத்தோடு ஆராதிங்க. இயேசுவே நான் உம்முடையவன், நான் உம்முடையவள் என்று சொல்லி அவரை உயர்த்தி பலத்த கரகோஷத்தை எழுப்பி தேவாதி தேவனுக்கு மகிமை. எஸ் ரிபாலமா கமலமா ராச்சுடாலா அர்த்தரா ஹந்தரமா அல்ஹந்தரா சம்தோரமா அர்பீரா கதுடர கச்சிரமரவௌடே
ரகசியந்தரம் ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படி சத்தமா ஹல்லேலூயா வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா மகிமையே மகிமைக்கு பாத்திரரே. சாரோனின் ரோஜாவே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே ஆயிரங்களில் சிறந்தவரே 10,000களில் சிறந்தவரே தேவரீ உமக்கொப்பானவர் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை. உமக்கு நிகர் நீர் ஒருவரே, உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை. நீரே சகலவற்றையும் உண்டாக்கினவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடையவர். வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். வாதைகளை அனுப்பி இஸ்ரவேலர்களை பாதுகாத்தவர், எகிப்தியர்களை அடமாக்கி போட்டவர். ஜீவதேவனே உம்மை ஆராதிப்பது எங்கள் மகிமை, எங்களுக்கு கனம். ஆண்டவரை உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு மேன்மை. உம்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் இயேசு மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினீர். அதையே அல்லாமல் நாங்கள் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டுவதில்லை. இயேசு நீர் பெரியவர். We worship the holy name. We lift you up. We lift you up. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கையை தட்டி வாஞ்சியோட கர்த்தரை ஆராதிங்க. நம்ம இயேசு எத்தனை பெரியவர், நமது இயேசு எத்தனை பெரியவர். அவர் மகிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. அடி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படி கை தட்டி போடு, கை தட்டுங்க. 2 நிமிஷம் அப்படி கை தட்டுங்க. கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா துயரே சர்வ வல்லவர் நீரே. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு 2 நிமிஷம் மாத்திரம், 2 நிமிடம் மாத்திரம் அப்படி எழும்பி நில்லுங்க. எழும்பி நின்று நம்ம அப்படியே உட்கார்ந்துரும். உடனே ஒரு 2 நிமிஷம், சரியா 2 நிமிஷம். 2 கை அப்படி வானத்துக்கு நேரம் நல்ல உயர்த்திக்கிடணும். என்ன ஸ்தோத்திரம். நல்ல வானத்துக்கு நேரம் உயர்த்தி 2 கையை வானத்துக்கு நல்ல உயர்த்தி சொல்லுமா தூயரே. அந்த வார்த்தையை சொல்லுங்க. தூயரே சர்வ வல்லவர் நீரே. 2 கை உயர்த்தி சொல்லுங்க. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. அவ்வளவுதான் சொல்ல போற. ஒரு 2-3 தடவை மறுபடியும் 2 கையை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என கேருபீன்கள் ஓயாமல் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பரலோகத்தில் வான மண்டலங்களில் கேட்கப்படுகிற ஒரு சத்தம், ஓய்வில்லாமல் கேட்கப்படுகிற ஒரு சத்தம். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். 2 கை உயர்த்தி நல்ல உயர்த்தி வானத்துக்கு நேர தலையை உயர்த்துங்க பார்ப்போம். வானத்துக்கு நேர தலையை உயர்த்துங்க பார்ப்போம். அன்னைக்கு கலிலேய நகர மனுஷர்களை போல நல்ல தலைக்கு மேல வானத்துக்கு நேர தலையை உயர்த்தி 2 கையும் வானத்துக்கு நேர நல்ல உயர்த்தணும். என்ன உயர்த்திட்டு உங்க முழு சத்தத்தை பயன்படுத்தி சொல்லுமாமே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. இப்ப நீங்க
சொல்லுங்க. ஆமென். தூய், அவ்வளவுதான். சர்வவல், எல்லாருடைய வாயும் அந்த வார்த்தையை சொல்லணும். மறுபடியும் ஒரு 2 முறை சொல்ல போறோம். தூயரே, தூயரே, சர்வவல்ல நீரே. கடைசியா ஒரு முறை தூயரே. சபை கர்த்தரை உயர்த்தட்டும். தூய், ஓ சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். 2 கை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சத்தம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல கைகளை தட்டி அவருடைய நாமத்திற்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya. சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. தேவரீர் எங்களை உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் படைக்கிறோம். ஆமென். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் நிறைவாய் உண்டாயிருக்கட்டும். தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த நல்ல ஆமென் மாலை நேரத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரித்து உயர்த்துகிறேன். அல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களிலே இப்படி ஒரு கூடுகையை நம்ம திட்டமிடும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதற்காக ஜெபித்தோம், அதற்காக காரியங்களை முயற்சித்தோம், பிரயாசம் எடுத்தோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கண்முன்பதாக காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இந்த நாளை வாய்க்க பண்ணினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குறிப்பாக இந்த நேரத்திலே நம்ம ஸ்தோத்திரம் எல்லா தேவ ஊழியர்களையும் வரவேற்பது நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் கடமை. ஆமென். அது அன்போடு கூட அதை செய்வதற்கு நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நம்முடைய சபை ஆமென் ஏஜி ஸ்தாபனத்தினுடைய வட மண்டலத்துக்கு உட்பட்டு வரும். ஆமென். அந்த வட மண்டலத்தின் பிரஸ்பிட்டரா இருக்கிற ஆமென் அன்பு போதகர் பாஸ்டர் டிடி டேனியல் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுபோல இன்னைக்கு சிறப்பு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நம்முடைய மத்தியில வந்திருக்கிற பாஸ்டர் கேல்வின் மோசஸ் அவர்கள் சென்னை பகுதியிலிருந்து ஆமென் இன்றைக்கு காலையில நம்மிடத்தில் சேர்ந்து ஆமென் இன்றைக்கு மாலை பொழுதுல ஏற்ற வேளையில் ஆலயத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆமென். அவரை குறித்த அறிமுகங்கள் உங்களுக்கு வருகிற நாட்களில் அதிகமாய் கிடைக்கும். ஏன்னா நம்ம அதிகமாய் நம்ம அறிமுகப்படுத்துறதை விட பரிசுத்த ஆவியானவர் அவரை அதிகமாய் அறிமுகப்படுத்துவது தான் சிறப்பா இருக்கும். அதானே நல்லது இல்லையா? ஏன்னா அதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் தெரியாது அவரை குறித்து. சரியா? அவரை அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபை சார்பாக தனிப்பட்ட விதத்திலும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். அதுபோல ஆமென் பாடல் ஆராதனை நடத்தின அன்பு தேவ ஊழியர் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் நம்மோடு கூட இருந்த ஆண்டவருடைய நாமத்தை பாடல் ஆராதனை நடத்தும்படி வந்திருக்கிறதையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி அவரை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும், பயன்படுத்தட்டும். ஆமென். இப்பொழுது தொடர்ந்து நமக்கு இந்த கூட்டங்களுடைய தலைமையை ஆமென் தாங்குபவர் பாஸ்டர் டிடி டேனியல் அவர்களுடைய கைகளிலே நான் தொடர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் கைகளை தட்டி நம்ம அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்தில் அருமையான இந்த சபைக்குள் நாம் கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதற்காக பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனாய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆலயத்தை ஆண்டவருடைய தரிசனத்தோடு இந்த காலத்தில் வேலை செய்து இன்றைக்கு நமக்கு அமர்ந்திருக்கிற ஜஸ்டின் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். போதர் அம்மாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இப்போது ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஷைனிக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா நம்முடைய மேடையில்
இன்றைக்கு நம்மோடு இருப்பதிலே பாஸ்டர் மோசஸ் அவர்களுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை நானும் இன்றைக்கு தான் அவரை பார்க்கிறேன். இன்றைக்கு தான் அவருடைய செய்தியை கேட்க போறோம். கர்த்தர் அவர் வல்லமையாய் பயன்படுத்தி உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நான் நம்முடைய போதகர் சொன்னது போல நம்முடைய அசெம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனம் ஏறத்தாழ 124 நாடுகளில் இந்த ஸ்தாபனம் மிகப்பெரிய வளர்ச்சி வளர்ந்து இருக்கிறது. ஆரம்பத்தில் பால் யாங்கிசோ சபையில் மாத்திரமே தென்கொரியாவில் 15 லட்சத்திற்கு அதிகமான ஆட்கள் ஆராதித்தார்கள். இன்றைக்கு பல மடங்காயிற்று. நம்முடைய தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல மாநிலங்களில் உன்னதமான சபைகள் இருக்கிறது. லட்சக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறது. போதகர்கள், ஆண்டுடைய மகிமையான வேலை செய்கிற ஊழியர்கள் ஏராளமாய் இருக்கிறது. நீங்கள் தனிமை அல்ல, உங்களுக்கு பின்னாக முன்னுமாக ஏராளமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். கோடிக்கணக்காக நம்முடைய இந்தியாவுக்குள்ளும் இருக்கிறார்கள். அது வரும் நாட்களில் உங்களுக்கு புரியும். உங்க போதகர் அதை குறித்து சொல்லுவார். நம்முடைய ஸ்தாபனம் மிக ஆசீர்வாதமான ஒரு ஸ்தாபனம். நம்முடைய ஸ்தாபனத்துடைய தலைமை சதர்ன் டிஸ்ட்ரிக்ட். இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே முளகுமூடு பகுதியிலே கல்லுவளையிலே நம்முடைய வேதாகம கல்லூரியோடு அமைந்து அந்த ஸ்தாபனம் அங்கே இருக்கிறது. ஊழியங்கள் பலதும் பல இடங்களில் நம்முடைய சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்னா நம்முடைய வள்ளியூருக்கு இந்த பக்கம், உதயங்குளக்கரைக்கு இந்த பக்கம் வந்து ஏறத்தாழ 500க்கு மேற்பட்ட சபைகள் நமக்கு இருக்கிறது. ஊழியர்கள் இருக்கிறது. அவர்களில் நீங்களும் ஒரு சபையும் ஒரு அங்கத்துவமாய் இருப்பதிலே என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவாராக. ஆயிரங்கள் ஆயிரங்களாய் பெருக பண்ணுவாராக. உங்க போதகரை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய ஜெனரல் கன்வென்ஷன் நடந்தது கல்லூளையில். மிக பயங்கரமாய் பாடி எங்களை பரவசப்படுத்தினார். அவருடைய செய்தி பல இடங்கள் நான் கேட்டிருக்கிறேன். எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் பல இடங்களில் ஆண்டுடைய பாடல் ஊழியம், செய்தி ஊழியம் அவர் செய்திருக்கிற இளமையிலே இக்காலத்தை நாங்கெல்லாம் ஊழியம் செய்து கொஞ்சம் பின்னாக ஒதுங்கி இருக்கிறோம். இந்த தலைமுறைகள் எழும்புறேன். நான் அவர் வாயிலே பார்த்துட்டே இருப்பேன். அழிஞ்ச நாட்களை குட்டக்குழியில் நடந்துச்சு. நான் அவருடைய வாயிலே பார்த்துட்டு இருப்பேன். வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். பல சபைகள் அவர் உங்களுக்கு கிடைத்தது அது பரலோக சந்தோஷம். இப்படிப்பட்ட ஊழியர்கள் என்னை கிடைக்கிறது அரிது. அந்த நிலைமையில் கர்த்தர் அவரை வல்லமையாய் போதர் ஷைனியை பயன்படுத்துகிறார். சின்ன பிராயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்க ஊழியராய் வைத்திருப்பதிலே மிக சந்தோஷம். அவரோடு இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை நீங்க செய்யுங்க. பரலோகம் உங்களுக்காயிருக்கும். ஆமென். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்னாதான் சொல்லுவீங்களா? அப்படி இருக்காதீங்க. நல்ல போதகர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கரம் தட்டி அவரை வரவேற்க, நீங்க உற்சாகப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல போதகரை அவர் தந்திருக்கிறதுனால ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவர் அவரை இந்தியாவிலும் உலகம் எங்கும் அவரை பயன்படுத்தட்டும். நான் நம்புறேன் பயன்படுத்துவார். பல பாசைகள் தெரிந்தவர். ஆகவே தெய்வம் அவரை பயன்படுத்தி அதனுடைய மேன்மை யாருக்கு? மாரங்குண சபை விசுவாசி. ஆமென். சொல்ல மாட்டீங்களா போல? அவரை உயர்த்தினா தெய்வம். அந்த மேன்மை யாருக்கு? நான் ஒரு பழமொழி சொல்றேன். பூவோடு சேர்ந்த நாருக்கும் என்ன இருக்குமா? மனம் இருக்கும். உங்க போதகர் உயர்த்தி ஆண்டவர் உன்னதமான நிலையில் ஊழியத்தில் பயன்படுத்துவாரானால் அதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? மாரங்குண சபையாருடைய ஜெபம், உங்களுடைய ஊக்கப்படுத்துதல், அவரை உற்சாகப்படுத்துதல். உங்க ஜெபம் அவரை தேசத்தை அசைக்க வைக்கும் போது அதனுடைய மனம் உங்களுக்கு வரும், உங்க காதுக்கு வரும். ஹலோ ஹலோ, உங்க காதுக்கு அந்த செய்தி வரும். அப்ப நமக்கு சந்தோஷம் உண்டா? இருக்காதா? வரும், வரணும்.
அல்லேலூயா. அதற்காக நீங்க அவருக்கு தொடர்ந்து செபிங்க, அவருடைய ஊழியத்திற்காக செபிங்க, அவருடைய பெற்றோருக்காக செபிங்க. நாங்களும் உங்களுக்காக செபிப்போம். அல்லேலூயா. நான் எல்லா நாளும் விடியற் காலம் 4 மணிக்கு எழும்பி என்னுடைய சபை பொன்மன சபை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். டோரத்திறந்து என்னுடைய செச்சனை உள்பட்ட அத்தனை சபைக்கும் ஜெபம் பண்ணுவேன், அத்தனை ஊழியக்காரங்களுக்கும் ஜெபம் பண்ணுவேன், அத்தனை சபையில் உள்ள விசுவாசிக்காக ஜெபம் பண்ணுவேன். என் சபைக்காக மட்டுமல்ல. ஏனென்றால் நாம் எல்லாம் ஒரு அங்கத்துவம், ஒரு ஐக்கியம், ஒரு அப்பத்தின் அபகாசம். என்னது? ஒரு அப்பத்தின் அபகாசம், ஒரே ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்முடைய இயேசு வருகிறார். அவரை சந்திப்பதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாகணும். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரை ஆராதித்து நீங்கள் முன்னேறினால் நீங்களும் உங்கள் போதகரும் உங்கள் சேர்ந்த அனைவரும் நித்தியத்தில் காணப்படுவோம். சீக்கிரமாய் வருவார், தாமதம் இல்லை, அவர் சீக்கிரமாய் வருவார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். சொன்னவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் உரையாத தேவன். அவர் சீக்கிரமாய் வருவார், உங்களை சந்திப்பார், என்னையும் சந்திப்பார். நாம் எல்லாரும் நித்தியத்தை அடைய. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேதத்தை அப்படியே தொட்டு வச்சிட்டு எங்க போதருடைய செய்திக்கு நேராக நான் போக விரும்புகிறேன். முகவுரையாக நான் நிற்கிறேன் அல்லவா? அதனால ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1, 2, 3 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு வாசிங்க. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசத்தை பாலையும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தையும் நீங்க ஏன் வீணாய் செலவழிக்க வேண்டும்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களைப் போல் மகிழ்ச்சியாகும், மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக, நித்திய உடன்படிக்கையாய் உங்களுக்கு அருளச் செய்வேன். ஆமென். தாவீதை கைவிடல ஆண்டவர். அந்த தெய்வம் உங்களையும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லி தாகமா இருக்கு. நமக்கு தாகம் இருந்தா என்ன குடிப்போம்? என்ன குடிப்போம்? தாகம் வந்தா தண்ணி குடிப்போம் இல்லையா? ஆமா, தாகம் வந்தா தண்ணி குடிப்போம். பல்லகுத்து போகிற தாகம் இருந்தா வேத வசனத்திற்கு செவியை சாப்பிங்க. பல்லோகம் போகணும் ஐயா, அந்த ஆசை இருந்தீங்கன்னா கர்த்தரை இடைவிடாமல் நீங்கள் ஆராதிக்கணும், துதிக்கணும், அவரை சேவிக்கணும், அவரை கேளுங்க. அவரிடத்துல வந்தா வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தர்றேன்? இளைப்பாறுதல் தர்றேன். யோவான் 10:10 வாசிக்கிறேன். நீ இந்த வாசல் வழியா உள்ளே போனால் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். அது எங்க? உள்ளேயும் புறம்பும். நீங்க உண்மையாய் கர்த்தருக்குள் வந்தால் உங்க தாகத்தை தீர்த்து நீங்க கஷ்டப்படுகிற அனுபவத்தை மாற்றி, பணம் இல்லாம கஷ்டப்படுறீங்க, ஹாஸ்பிட்டல்ல கொட்டுறீங்க, எல்லாம் மாற்றி தெய்வம் ஒரு மாறுதலை தந்து உங்க வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார், கொழுமையாய் மாற்றுவார். நீங்கள் இயேசுவிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. வாருங்கள், என் நுகத்தடியை கற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து வாருங்கள். நான் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன், உன் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். நான் தாவீதுக்கு அருளின அந்த நித்திய ஆவி உடன்படிக்கை உங்களுக்கு நான் செய்வேன், ஏற்படுத்துவேன், கைவிட மாட்டான்.
ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த மாரங்குணம் சபையை கைவிட மாட்டார். இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை பொலிக்கும். ஹல்லேலூயா. யாத்ரா 1 கடைசி வசனம் சொல்ல போல அந்த அந்த மருத்துவச்சுடைய நல்ல கிரியைகளுக்கு அவருக்கு நல்ல பலனை ஆண்டவர் என்ன செய்தாராம்? கொடுத்தார். அதே உங்க வாழ்க்கையில உண்டாகும். தலை என்ன சொல்லுது அந்த வசனம்? என்ன சொல்லுது? அவள் செய்யக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? தலைத்தது. அவள் விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்க வாழ்க்கை தலைக்கும். உங்க குடும்பம் தலைக்கும். நீங்க பெருகுவீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க போதரோடு இணைந்து ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கான எல்லாவற்றையும் தருவார். குறைவென்றி நிறைவாய் தருவார். பணமென்றி உங்களுக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடி வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்களோடு கலந்து பேசிடுவேன். இப்போது நேரத்தை நம்முடைய விசேஷித்த செய்தியாளர் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய செய்திக்காக நம்முடைய கனத்துக்குரிய போதகரை கரங்களை தட்டி வரவேற்போமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஸ்தலத்தினுடைய மூத்த ஊழியக்காரராக இருக்கிற ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கடந்த டிசம்பர் மாதத்திலே அவரோடு கூட என்னை இணைத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு திருமணத்திலே நாங்கள் அறிமுகமானோம். அன்றையிலிருந்து ஒரு நல்ல உறவு எங்களுக்கு ஆரம்பித்தது. இவ்விதமாக கடந்த வாரத்தில் எங்களுடைய திருச்சபையில் வந்து தேவனுடைய செய்தி கொடுத்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஒரு வல்லமையான ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். மறக்க முடியாது. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, உங்கள் இளம் போதகர் இளம் சிங்கமாக நல்ல ஆராதனை நடத்தி நல்ல அபிஷேகத்திற்குள்ளாக நம்மை நடத்தினதான இந்த ஸ்தல பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அழைப்பு கொடுத்தமைக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, என்னை அறிமுகப்படுத்தினதான மூத்த ஊழியக்காரர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட மூத்த பரிசுத்தவான்கள் மத்தியில பேசுவதற்கு சற்று சங்கடமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கும் பேசுவதற்கு வேண்டிய கிருபைகளை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். தேவன் இந்த நாட்களிலே அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்ததான திருச்சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ளாக ஒரு எழுப்புதலை, ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த கூட்டங்கள் நிச்சயமாக உங்கள் திருச்சபைக்கும் உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொருவரோடு கூட பிரத்யட்சமாய் இடைப்படுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகும்படிக்காய் ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். The prophetical book of Amos chapter 9 and verse 12. ஆமோஸ் 9:12.
யாராலும் வாசிக்க முடியுமா? அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படிக்காக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சியின் முதல் நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இத்தனை ஜனங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே பிரத்யட்சமாய் எங்களோடு கூட இடைப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை கர்த்தர் நீர் விருத்த சேதனம் செய்வீராக. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று உம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நீர் ஒரு விசை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை தீர்க்கதரிசி ஆகிய ஆமோஸ் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே மேஜர் ப்ராஃபிட்ஸ் என்றும் மைனர் ப்ராஃபிட்ஸ் என்றும் தியாலஜிக்கல் வைஸ், அதாவது இறையியல் பிரகாரமாக பெரிய தீர்க்கதரிசிகள் என்றும் சிறிய தீர்க்கதரிசிகள் என்றும் பிரிப்பார்கள். அதிலே 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரான ஆமோஸ் என்கிறதான தேவ மனிதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். 9 அதிகாரங்கள் அடங்கி இருக்கிறதான இந்த சிறிய புஸ்தகத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும், அதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அதிகாரங்களிலும் எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதான வார்த்தைகளை தான் நீங்கள் பார்க்கக்கூடும். ஆனால் இந்த கடைசி 5 வசனங்கள் அல்லது 4 வசனங்கள் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதான வார்த்தைகளாய் இருக்கிறதை இந்த அதிகாரமும் இந்த புஸ்தகமும் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். கவனிக்க வேண்டும், ஒருவேளை நீங்கள் வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அந்த நாட்களிலே கர்த்தர் சவுலை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் பின் நாட்களிலே அவன் தேவ சித்தத்தை செய்யாமற் போனபடியினாலே தேவனாகிய கர்த்தர் சவுலை நிராகரித்து பின் நாட்களிலே தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின காரியம் உங்களுக்கு தெரியும். தாவீதுக்கு பிறகு சாலமோனை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். பிறகு சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாமின் நாட்களிலே ராஜ்யபாரம் 2ஆய் பிரிந்தது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் கோத்திரமாகவும் 1 கோத்திரம் யூதா கோத்திரமாகவும் பிரிந்து இஸ்ரவேலுக்கு தனி ராஜாவாகவும் யூதாவுக்கு தனி ராஜாவாகவும் தேவன் ஏற்படுத்தினார். கவனிக்க வேண்டும், இஸ்ரவேலுக்கு தனி தீர்க்கதரிசி, யூதாவுக்கு தனி தீர்க்கதரிசியாக தேவன் ஏற்படுத்தினார். இந்த ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் குறிப்பாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆமோஸ் உயிரோடு கூட இருந்த அதே காலத்தில் சமகாலத்து தீர்க்கதரிசியாய் இருந்த ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா தேசத்து ஜனங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். கவனிக்க வேண்டும், இந்த இடத்துல ஆமோஸ் குறிப்பிட்டு சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன விழுந்து போன தாவீதின் கூடாரம்? அப்படி என்றால் இன்றைக்கு அந்த ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் என்று சொல்வார்கள், வரலாற்று பின்னணி என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லி, கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த திருச்சபைக்கு நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாக அதை நிறைவேற்ற போகிறார் என்பதை இன்றைக்கு நான் சொல்லி, பிறகு இதே வசனத்துடைய தொடர்ச்சியாக நாளை மாலைக்கும் சனிக்கிழமை மாலையும் நான் தொடர்ந்து பேசுவேன். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு கூட இடைப்படுவாராக.
கவனிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடியினாலே கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஊழியக்காரர்களை அனுப்பினார், எச்சரிப்பின் வார்த்தைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத பட்சத்திலே தேவனுக்கு வேற வழி இல்லாமல் அவர்களை அசீரிய ராஜாக்களுடைய கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அசீரிய ராஜா என்ன செய்தான்? 10 கோத்திரத்தையும் அவன் தன்னுடைய தேசத்திற்கு சிறைகளாக கொண்டு போனான். இப்பொழுது ஆண்டவருடைய அட்டென்ஷன், ஆண்டவருடைய ஃபோக்கஸ், ஆண்டவருடைய பார்வை யார் மேல திரும்புச்சுன்னா, இப்பொழுது யூத தேசத்து ஜனங்க மேல திரும்புது. இப்பொழுது யூத தேசத்து ஜனங்கள் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் நடந்த காரியம் என்ன? இந்த யூத தேசத்து ஜனங்களும் தேவனுடைய பார்வைக்கு விரோதமாக பாவம் செய்தபடினாலே இப்பொழுது ஆண்டவர் அவர்களையும் அந்நிய தேசத்தாராகிய பாபிலோன் ராஜாவுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார் என்று நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது. கவனிக்க வேண்டும், இன்றைக்கு வேதாகமத்தினுடைய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம் வாய்ந்ததாக இருக்கிறது. கிமு 722 ஆண்டிலே இஸ்ரவேலினுடைய ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த இயர் 722 சரித்திரம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது, 722 ஆண்டிலே இஸ்ரவேல் ராஜ்யபாரம் ஒரு முடிவுக்கு வருகிறது. கிமு 586 ஆண்டிலே யூதாவின் ராஜ்யபாரமும் ஒரு முடிவுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது யூத தேசத்து ஜனங்களை ஆளுவதற்கு இப்பொழுது ராஜா இல்லாமல் போய்விட்டார். கவனிக்க வேண்டும், இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க கவனிச்சதான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய அர்த்தங்கள், வசனத்துடைய தீர்க்க தரிசனத்துடைய அர்த்தங்கள் நமக்கு புரியும். அதை அநேக வேளையில நம்ம செய்யற ஒரு தவறு, இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவர் விழுந்து போனதை எடுத்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படியாக அல்ல. நாம் அந்த வசனத்துடைய ஆழம் என்ன என்பதை நாம் புரிந்து பிறகுதான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி நிறைவேற்றுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கவனிக்க வேண்டும், அன்றைக்கு ஆண்டவர் சவுலை தள்ளின பொழுது கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? உன்னுடைய வீடும் உன்னுடைய ராஜ்யபாரமும் ஸ்திரப்பட்டு இருக்கும் என்று சொல்லுகிறார். தாவீது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். ஆனால் அவருடைய கரங்கள் ரத்தம் படிந்த கரங்களாக இருந்தபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ அல்ல, உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தேவனுக்கு அவன் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் விருப்பம் கொண்டான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வீட்டை உண்டு பண்ணி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும், வீடு என்றால் நீங்க நினைக்கிறத போல இந்த கட்டடங்களான வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. வீட்டை உனக்கு உண்டு பண்ணி தருவேன் என்பது எதை குறிக்கிறது என்றால், உன்னுடைய சந்ததி தொடர்ந்து என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்பதனுடைய அர்த்தமாக ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்தார். உங்களுடைய விளக்கத்திற்காக இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆனா இப்பொழுது 11வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். 11, 16 2 சாமுவேல் 7, 11, 16 வாசிக்கலாம். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். 11வது வசனம் 16வது வசனம் 2 சாமுவேல். இளைப்பாறவும் பண்ணினேன், கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 16 உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னது யாரு? நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு சொல்லுகிறார், உன் வீடு உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்பதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது, உண்மை அல்லவா? கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று நாம் வேதத்திலே நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் நடந்த காரியம் என்ன? யூதாவுடைய ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாததை போல காணப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிற தாவீதின் கூடாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் வீட்டை உண்டு பண்ணி தருவேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே ஆமோஸ் சொல்லும் பொழுது கூடாரம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
அப்படியானால் வீட்டுக்கும் கூடாரத்துக்கும் வித்தியாசம் என்ன? வீடு என்பது நிலையானது, ஒரே இடத்துல இருக்கக்கூடியது தான் வீடு. ஆனால் கூடாரம் என்பது இன்றைக்கு ஒரு இடத்துல கூடாரம் போடலாம், அது தற்காலிகமானது. அதை பெயர்த்து கொண்டு இன்னொரு இடத்துல நம்ம என்ன செய்யலாம், அந்த கூடாரத்தை நாம் போடலாம். இதுதான் கூடாரம். அப்ப உங்களுக்கு வீட்டிற்கும் கூடாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாவீதுடைய ஆட்சி செம்மையாக இருந்தது. கர்த்தர் அவனுடைய ஆட்சியிலே பிரியப்பட்டார். கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செம்மையானதை அவன் நடப்பித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா இங்க ஆமோஸ் சொல்லும் பொழுது தாவீதின் கூடாரம் விழுந்து போய் இருக்கிறது என்பதை ஏன் சொல்லுகிறார்? ஏனென்றால் தாவீதுடைய வம்சவழியிலே வந்ததான அந்த ராஜாக்கள் இனி ஆளுகை செய்யாதபடிக்கு யூத தேசத்தினுடைய வம்சங்கள் எல்லாம், ராஜாக்கள் எல்லாம் பாபிலோன் ராஜாவால் பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது தாவீதுடைய வம்சத்திலே ஆள வருகிறவர்கள் ஒருவரும் இல்லை என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அநேக வேளையில கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்று சொல்லி அநேக வேளையில நாம் சிந்திக்கிறது உண்டு. இந்த இடத்துல அப்படிதான் நடக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லை என்கிறதான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் நடந்த காரியம் என்ன? அநேக வருஷங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார். யாருடைய வம்சத்துல பிறக்கிறார் தெரியுமா? யூதா கோத்திரத்து வம்சத்துல பிறக்கிறார். யாருடைய சந்ததியிலிருந்து பிறக்கிறார் தெரியுமா? தாவீதுடைய சந்ததியில என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்ப நீங்க மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கும் பொழுது தாவீதுடைய பேர் எல்லா இடங்களிலும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கர்த்தர் உனக்கு நிலையான வீட்டை உண்டு பண்ணுவேன், உன் வீடும் உன் ராஜ்யமும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொன்னாரே, அன்றைக்கு ஒருவேளை அது நிறைவேறாததை போல காணப்படுகிறது. ஆனால் எத்தனையோ வருஷங்கள் கழித்து இயேசு பிறந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், the genealogy of Jesus, முதலாவது அதிகாரம் மத்தேயுவிலே தாவீதுடைய வம்சவழியிலே இயேசு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே தாவீதின் குமாரன் என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டார். மாத்திரமல்ல, தாவீதின் ராஜ்யம் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே தாவீதின் சந்ததி என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பாய் தாவீதின் திறவுகோலோ என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தாவீதின் வேர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 22, 21 தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு கடைசி பேஜ் கிழிஞ்சு போயிருக்கும். 22 அதிகாரத்திலும் தாவீதுடைய பெயர் வருகிறது நாம் பார்க்கிறோம். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்? தாவீதுடைய வம்சத்திலிருந்து வந்த ராஜா ஒருவேளை பின் நாட்களிலே அவன் பாபிலோன் தேசத்திலே அவன் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாலும் அதே சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த தாவீதுடைய பெயர் மறுபடியும் நிலைநாட்டப்படுகிறது. மறுபடியும் அந்த விழுந்து போனதான அந்த கூடாரம் மறுபடியும் நிலைநாட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு நாமம் என்ன தெரியுமா? தாவீது. கேட்கலாம், என்ன பாஸ்டர் புதுசா சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு நாமம் தாவீது. எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 30:9 வாசிப்போம். எரேமியா 30:9. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். எரேமியாவுடைய காலம் எப்ப இருந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு 600 வருடத்திற்கு முன்பதாக எரேமியாவுடைய காலம் இருந்தது. தாவீதுடைய காலம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறது முன்பாக ஒரு 1000 வருடத்துக்கு முன்பாக இருந்தது. தாவீதுடைய ஆட்சியெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப இங்க எரேமியா சொல்றாரு, நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதை சேவிப்பார்கள். தாவீதுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு, தாவீதுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க சொல்றாங்க, நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தாவீது. இது யாரை குறிக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறினது. எப்பொழுது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பிறக்கிறார். இப்பொழுது அதே தாவீதுடைய வம்சவழியிலே தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அதனாலதான் தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். இப்பொழுது கவனிக்க வேண்டும், வீடாக இருந்த தாவீதுடைய ராஜ்யபாரம் ஒருவேளை அது ஒரு கூடாரத்தை போல மாறினது. தாவீதுடைய வம்சவழியிலே ஆளுவதற்கு யாருமே இல்லை என்கிற நிலைமை உண்டானாலும்
ஆமோஸ் மூலமாய் சொன்னப்பட்டதான வார்த்தை திரும்பவுமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறுகிறது. என்ன நிறைவேறுகிறது? அந்நாட்களிலே விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை நான் திரும்பவுமாக எடுத்து நிறுத்துவேன். இந்த வார்த்தை சரியாக ஆமோஸ் நாட்களிலே நிறைவேறவில்லை. ஆனால் எத்தனையோ வருடங்கள் கழித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? தாவீதுடைய விழுந்து போன கூடாரத்தை நிறுத்த ஆண்டவரால் கூடுமானால் இன்றைக்கு நம்முடைய விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பவுமாக அவர் எடுத்து நிறுத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் தான், ஆவிக்குரியவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தான், வரங்களை பெற்றவர்கள் தான். ஆனால் அநேக வேளையில சில விழுந்து போன அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகி இருக்கிறதே. இன்றைக்கு கர்த்தர் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல எந்த ஏரியாவில் நம்ம விழுந்து போயிருக்கிறோமோ கர்த்தர் அவர்களை அந்தந்த இடத்துல மறுபடியும் எடுத்து நிறுத்த விரும்புகிறார். இதை இப்ப நான் இவ்வளவு நேரம் நான் பேசுறது ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட், வரலாற்று பின்னணி. ஆனா இதை இப்பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேச விரும்புகிறார். கவனிக்க வேண்டும். அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், தாவீதை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று சொல்றார். தாவீது பாவம் செய்வான் என்பது ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். தாவீது ஒரு காலகட்டத்தில் தவறு செய்வான் என்பது தெரியுமா? நன்றாகவே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்ததா சொல்றாரு, என் இருதயத்துக்கேற்ற ஒரு மனிதனை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். அப்ப கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் நம்ம வாழ்க்கை கடைசி மட்டில நம்ம எப்படி இருக்க போறோம், நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க போகிறது என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில அநேக வேளையில சில விதமான வீழ்ச்சிகள் இருக்கிறது. அது ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், மற்ற ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஒருவேளை உங்க போதகர்கள் கூட தெரியாம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு இடத்துல நான் சறுக்கலா இருக்கிறேன் என்பதை நீங்கள் நன்றாய் அறிவீர்கள். ஒரு தீர்க்கதரிசி வந்து உங்க தலைமையில கை வச்சு நீ இந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறாய் என்று சொன்னால்தான் என்பது அல்ல. நமக்கே நல்லா தெரியும், எனக்கே நன்றாய் தெரியும் நான் எந்த இடத்துல குறைப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஒரு காலகட்டத்தில் இவர் விழுந்து போகிறார். ஆனா கர்த்தர் அவரை தள்ளல, திரும்பமாக அதே மனிதரை தான் தேவன் பயன்படுத்துகிறார். சிம்சோன் ஒரு காலகட்டத்தில் விழுந்து போகிறான். ஆனா அதே விழுந்து போன அதே மனிதரை கொண்டுதான் கர்த்தர் 3000 பெலிஸ்தீரையும் கர்த்தர் ஒரே நாளில் அழித்தார். ஆண்டவர் விழுந்து போன யாரையுமே எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றதில்லை. அவர்களையும் தேவன் திரும்பமாக எடுத்து நிறுத்தி அவர்களை பயன்படுத்துவதற்கு போதுமானவர். நம்முடைய விழுந்து போன அனுபவங்களை கர்த்தர் இந்த நாட்களில் திரும்பமாக மாற்ற விரும்புகிறார். சில வேளைகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போகிறோம். ஜெப வாழ்க்கை குறைந்து விடுகிறது, விசுவாச வாழ்க்கை குறைந்து விடுகிறது, பரிசுத்த ஜீவியம் சில வேளையில குறைந்து விடுகிறது. ஆனா ஆண்டவர் நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லாம திரும்பவுமாக எவ்வளவு நல்ல ஆண்டவர். எத்தனை முறை தவறு செய்த பொழுதிலும், எத்தனை முறை நாம் அவருடைய வார்த்தை விட்டு பின்வாங்குகிற பொழுதிலும் திரும்ப 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 நம்மை மறுபடியும் கட்டி அணைத்து வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்தி மறுபடியும் அவருடைய சமூகத்தை இழுத்துக் கொள்ளுகிறாரே. ஆண்டவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதனை செய்யறோங்க. மோசே ஆண்டவர் கிட்ட எத்தனையோ முறை சொல்றான், ஆண்டவரே நான் திக்கு நாவு மந்த நாவு, திக்கு வாயன் மந்த நாவு உள்ளவன், அனுப்பு சித்தமானால் வேற யாராகிலும் அனுப்பும் என்று சொல்லுகிறான். இவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஆண்டவர் சொல்லாரு, மகனே நீதான் மகனே போக வேண்டும். நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆண்டவர் உங்களை பிடிச்சிட்டாருன்னா உங்களை கடைசி மட்டும் விடவே மாட்டார். நாம அவரை விட்டு விலகணும்னு நினைச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டார். அத்தனை நல்ல தெய்வத்தை ஆராதனை செய்கிறோம். விழுந்து போன அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் அதை திரும்பவும் எடுத்து நிறுத்த விரும்புகிறார். ஒரு தாவீதின் விழுந்து போன அனுபவத்தை கர்த்தர் மாற்ற முடியுமானால், விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எடுத்து நிறுத்த முடியுமானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போன அனுபவங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஏன் வீழ்ச்சி உண்டாகிறது? இவ்விதமாக நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்கள். 11வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். சில வேளையில வீழ்ச்சி உண்டாகிறதுடைய காரணம் என்ன? சரியான ஆலோசனை இல்லாதபடியினாலே ஜனங்கள் விழுந்து போகிறார்கள். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரருடைய ஆலோசனை உங்களுக்கு கட்டாயம் தேவை. அல்லேலூயா. நல்லதான் உற்சாகமா சொல்லுங்களேன். ஊழியக்காரருடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை. ஒரு தேவ மனிதனுடைய சரியான ஆலோசனை உங்களுக்கு தேவை. ஒரு சரியான தீர்க்கதரிசியினுடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் நல்ல ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிவாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்துக்கு வர்ற வரைக்கும் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்திற்குள்ள வந்த பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, அடுத்த ஸ்டெப் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவங்களுக்கு என்னன்னா, பாஸ்டர் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் எங்க கூட இருக்கிறார், நாங்களும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், கர்த்தர் உங்க கூட பேசுறார், எங்க கூடயும் பேசுகிறார் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வழி விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறது, ஆனால் எங்களுக்கே எல்லாம் தெரியும். இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தேவை. உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துவதற்கு சரியான ஆவிக்குரிய வழிகாட்டி தேவை. வசனம் இங்க தெளிவா சாலமோன் சொல்றாரு, நீதிமொழிகளில் ஆலோசனை இல்லாதபடினால விழுந்து போகிறார்கள். அன்றைக்கு என்ன நடந்தது? பிலேயாமினுடைய ஆலோசனை தேவ ஜனங்களுக்குள்ளாக ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்தது. பாலாக் ராஜா எதற்காக அழைக்கிறான்? பிலேயாம் தீர்க்கதரிசி அவன் ஒரு இஸ்ரவேலை சார்ந்தவன் அல்ல, ஆனால் கர்த்தர் அவனை எப்படி பயன்படுத்தினார்ங்கிறது ஒரு விந்தையாக தான் இருக்கிறது. அவன் இஸ்ரவேலை சார்ந்தவன் அல்ல, யூதாவை சார்ந்தவன் அல்ல, ஆனால் கர்த்தர் அவனை அழைக்கிறார். இப்பொழுது அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். எதற்காக? தேவ ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக பாலாக் ராஜா கூப்பிடுகிறான். ஆனால் பிலேயாமுடைய தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமாக வந்தது. பாலாக் ராஜா பயங்கர கடும் கோபம் உண்டவனாகிறான். ஏன்? நான் இவனை எதற்காக அழைத்தேன்? சபிப்பதற்காக அழைத்தேன். ஆனா ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகிறான். கடைசியாக அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ராஜாவே, நீ ஒண்ணு செய், இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த தேசத்து குடிமக்களையும் என்ன செய், நான் பாவம் செய்ய விடு, நல்ல தவறு செய்ய விடு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவர்களுடைய பெண்களை இவர்கள் கொண்டு இவர்களுடைய குமாரர்களை அவர்களுக்கு கொடுத்தும் எடுத்தும் இருப்பார்களானால் அதி நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினை இவர்கள் மேல் வரும், எளிதாக நீர் இவர்களை ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அநீதத்தின் கூலிக்காக ஆசைப்பட்டு ராஜாவுக்கு மறைமுகமான ஆலோசனை சொல்லிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் விளக்குறதுக்கு நேரம் இல்லை. அதனாலதான் 31:16 என்னாகமம் வாசிங்கள். என்னாகமம் 31:16 சீக்கிரமாக. பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள்தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டது. வாதை நேரிடுவதற்கு காரணமாய் இருந்தவர் யார் தெரியுமா? இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி தான், சரியாக தேவனுடைய வார்த்தைகளை சொன்ன ஒரு மனிதன் தான். ஆனால் இதே தீர்க்கதரிசி அநீதத்தின் கூலிக்காக ஆசைப்பட்டு, பணத்துக்காக ஆசைப்பட்டு, பொண்ணுக்காக வெள்ளிக்காக ஆசைப்பட்டு ராஜாவிடத்தில் மறைமுகமான ஒரு ஆலோசனை சொல்லி, தவறான ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு போய் விடுகிறான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு செய்கிற ஒரு தவறான காரியம், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவர்கள் திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு புறஜாதியாரோடு கூட சம்பந்தம் கலப்பார்கள். அன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருந்தார், உங்க குமாரரை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம். உங்க பெண்களை மற்ற ஜாதிகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம். ஆண்டவர் இவ்வளவு தெல்ல தெளிவான கட்டளைகளை சொன்ன பிறகும் அவர்கள் அந்த காரியத்தில் விழுந்து போய், மாத்திரமல்ல அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியான ஒரு வாய்ப்பை இதன் மூலமாய் பிசாசு உண்டு பண்ணிவிட்டான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சம்பந்தம் கலக்கிறது புறஜாதியார்களோடு கூட தான். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் ஏது? சம்பந்தம் ஏது? நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? ஆனால் வசனம் சொல்லுகிற வண்ணமா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, குடும்ப ஜீவியத்தில் பார்க்கும் பொழுது இவ்விதமாக புறஜாதியாரோடு கலந்து, ஏன் எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த காதல் என்கிறதான ஒரு வலை. இந்த வலையில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் விழுந்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளுகிறார்கள். எத்தனையோ ஊழியங்களுக்கு நான் கடந்து போகும் பொழுது நான் கேட்கிற காரியம் இதுதான். சபைக்கு வர முடியாதபடி எத்தனை பேர் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தவறான ஆலோசனை, தவறான ஜீவியம் அவருடைய வாழ்க்கையே பாதித்து விடுகிறது. ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரர் எடுக்கிற சிரமம் எத்தனை 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 ஜெபம், எத்தனை உபவாசம், அவர்களுக்காக ஜெபித்து விடுதலையாக்கி அவர்களை பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்தி அவர்களை சபைக்குள்ளாக நிலைநிற்க வைக்கிற பாடு ஊழியக்காரருக்கு தான் தெரியும். ஆனால் எளிதாக ஒரு சிறிய காரியத்தின் மூலமாக அவர்கள் தேவனை விட்டே விலகத்தக்கதான சூழ்நிலை உண்டாகிறது. பேயோரின் குமாரனாகிய பிலேயாமினுடைய ஆலோசனை இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு காரணமாய் மாறிவிட்டது.
கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ஆலோசனை ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உங்கள் ஊழியக்காரருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆவியில் நிரம்புவது நல்லது. நான் அபிஷேகத்தில் அநேகரை நடத்துவேன், அநேகரை இப்போ நடத்தி கொண்டு இருக்கிறேன். எல்லாம் நல்லது, வரங்கள் நமக்கு தேவை. ஆனால் ஆலோசனை ரொம்ப தேவை. ஆலோசனை தட்டுதல் பண்ணி விடாதீங்க. உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது. இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு பிள்ளைங்க ஒரு 14-15 வயசு வந்த உடனே பிள்ளைகள் நினைக்கிறோடைய நினைப்பு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று தான் பிள்ளைகளுடைய நினைவு இருக்கு. ஆனால் நமக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை பிசாசன் போட்டு விடுகிறான். நிறைய வாலிப பிள்ளைகள் இடறுவதற்கு காரணமாகி விடுகிறார்கள். ஒரு தீர்க்கதரிசியினுடைய தவறான ஆலோசனை. 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 12 6லிருந்து 8 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலோமன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்று முதியோரோட ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் என்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுங்க. நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 11 வாசிங்க. இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார். நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார். போதும். இந்த இடத்துல சாலமோனினுடைய குமாரனாகிய ரெகொபெயாம் முதியோரிடத்துல முதல்ல ஆலோசனை கேட்கிறான். ஆனா அந்த முதியோர் எவ்வளவு நல்ல ஒரு ஆலோசனையை சாலமோன் ரெகொபெயாமுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் என்ன தெரியுமா செய்தான்? அந்த முதியோருடைய ஆலோசனை அவன் தட்டுதல் செய்துவிட்டு இப்பொழுது வாலிபருடைய ஆலோசனை கேட்கிறான். அந்த வாலிபர்கள் இப்பொழுது ராஜாவா இருக்கிற ரெகொபெயாமுக்கு ஒரு தவறான ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனைனா, கவனிக்க வேண்டும். என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்க மேல சுமத்தினாரு, சவுக்குனால தண்டித்தார், தேள்களினால தண்டிப்பேன். என் தகப்பனுடைய காரியத்தை விட நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி ஒரு காரியத்தை முதியோருடைய ஆலோசனை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறான். கவனிக்க வேண்டும், இந்த ஆலோசனை ஒரு தவறான ஒரு ஆலோசனை இருந்தது. முதியோருடைய ஆலோசனையை அவன் கேட்கவில்லை, வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்டான். இன்றைக்கு அநேக வாலிப பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை திசை திருப்பது நண்பர்களுடைய தவறான ஆலோசனை. விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்கிற தலைப்புல பேசுற, இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிற வீழ்ச்சிகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் என்கிற காரியத்துல பேசி கொண்டிருக்கிறேன். நிறைய வேளையில் இது நிமித்தமா தான் விழுந்து போகிறோம். ஆலயத்துக்கு வருகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசம பாகம் கொடுக்கிறோம், செபிக்கிறோம், உண்மை. ஆனால் ஏதோ ஒரு பகுதியில நாம் விழுந்து போய் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எந்த பகுதியில விழுந்து இருக்கிறோமோ அதுல நம்ம ஒரு விசை கூட எடுத்து நிறுத்த விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல நாம குறைபட்டிருக்கிறோமோ அதை கர்த்தருடைய ஆவியானவர் சரி செய்ய விரும்புகிறார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம். அந்த குறை என்ன என்பதை நமக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். அதை கர்த்தர் சரி செய்ய விரும்புகிறார். முதியோருடைய ஆலோசனை அவன் தள்ளி போட்டான், வாலிபருடைய ஆலோசனை கேட்டான். வாலிபருடைய ஆலோசனை கேட்டான். வாலிபருடைய ஆலோசனை கேட்டான். தேவனுடைய சின்னமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை நீங்க நிறைவேற்றுங்க. தாவீது ரொம்ப அழகா சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 16:7 சொல்லுகிறார். சங்கீதம் 32:8 நமக்கு தெரியும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக வேளையில விழுந்து போகிறதுடைய காரணம் ஊழியக்காரருடைய ஆலோசனை அநேகர் கேட்கிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம், ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரருடைய ஆலோசனை அங்கே கேட்டு நடப்போம்.
ஏன்னா அதனாலதான் இன்றைக்கு சபைகள் பிளவுபடுகிறது. கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டதான சபைகள் இன்றைக்கு பிரிந்து போகிறது. சபையில குரூப்பிசம் ஃபார்ம் ஆகிறது. 2 குரூப் சபையில ஃபார்ம் ஆகிறது. அநேக திருச்சபைகளில், இந்தியாவில் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் இப்படிப்பட்ட பிரச்சனை ஊழியர்கள் சந்திக்கிறார்கள். 2 விதமான பிரிவுகள், 2 விதமான கோஷ்டி சபைக்குள்ளாக உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு கூட்டம் பாஸ்டர் எதை சொன்னாலும் ஆமென் அல்லேலூயா போடுகிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பாஸ்டர் எது சொன்னாலும் தவறு என்று சொல்லக்கூடியதான கூட்டம். இப்படிப்பட்ட 2 கூட்டமும் ஒரே சபைக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆவியானவர் எப்படி அசைவாடுவார்? ஒரு மனம் இல்லாத இடத்துல இன்றைக்கு நம்முடைய வீழ்ச்சிகளை கர்த்தர் மறுபடியும் எழுச்சியாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் தவறி இருக்கிறோம், இன்றைக்கு அதை எங்களுக்கு சரிப்படுத்துங்க ஆண்டவரே, அதை இன்றைக்கு எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே, நாங்கள் அதை சரி செய்ய விரும்புகிறோம். அன்றைக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்பமாக எடுத்து நிறுத்தினார். ஆங்கிலத்தில் ரெஸ்டோரேஷன் என்று போடப்பட்டிருக்கிறது. I will restore the fallen booth of David. I will restore the fallen booth of David என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. The fallen tabernacle of David. கர்த்தர் அன்றைக்கு தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் எடுத்து நிறுத்தினதை போல இன்றைக்கு ஒரு விசை நம்மை ஆவியானவர் கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அடுத்த பிரகாரமாக நம் அநேகத்தில் விழுந்து போகிறதுடைய காரியம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி செய்வாயாக, இல்லாவிட்டால் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். 7 திருச்சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் பேசுகிறார். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சத்தியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 7 திருச்சபைகளுக்குண்டான சத்தியம் 3 விதமான அர்த்தங்களை கொண்டது. ஒன்று, அந்த முதல் நூற்றாண்டிலே உண்டானதான 7 வகையான திருச்சபைகள். முதல் நூற்றாண்டிலேயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு திருச்சபை இருந்தது. இன்னொரு அர்த்தம், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சபைகள் எழும்பும் என்பதை ஆவியானவர் முன்னறிந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு திருச்சபை உண்டாகிறது. முதல் நூற்றாண்டிலே கவனிங்கள், எபேசு சபை உண்டானது. பிறகு எபேசு சபையினுடைய காலம் முடிந்து சிமிர்னா சபையினுடைய காலம் உண்டாகிறது. பிறகு பெர்கமு சபையினுடைய காலம் உண்டாகிறது. இப்பொழுது நாம் எந்த திருச்சபை காலத்தில் இருக்கிறோம் என்றால் லவோதிக்கியா திருச்சபையினுடைய காலத்திலே நாம் இருக்கிறோம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இன்றைக்கு அப்படிப்பட்ட சபைகளை தான் இன்றைக்கு காண முடிகிறது. இன்னொரு அர்த்தம் எதை குறிக்கிறது என்றால், இந்த 7 திருச்சபையினுடைய அனுபவம் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலேயே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல பயங்கர அன்பு இருக்கும். ஆனா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல அன்பே இல்லாத ஒரு எபேசு சபை போல இருப்போம். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக நல்ல வைராக்கியமா பிலதெல்பியா சபை போல இருப்போம். மற்றொரு நேரத்தில் லவோதிக்கியா சபை போல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்போம். அதனால 3வது அர்த்தம், இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் குறிக்கிறது. சரி, இப்பொழுது நான் வசனத்துக்கு வருகிறேன். இந்த எபேசு சபை கர்த்தருக்காக வல்லமையாய் பிரகாசித்ததான ஒரு சபை. ஆனால் நடந்த காரியம் என்ன? வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உன் பொறுமை அறிந்திருக்கிறேன், உன் சகிப்பு தன்மை அறிந்திருக்கிறேன், நீ இடைவிடாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய், இளைப்படையாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். எல்லா நாட்களிலும் மீட்டிங்ஸ் தான், எல்லா நாட்களிலும் ஊழியம் தான், எல்லாம் நல்லா இருக்குது சபையே. ஆனால் உன் பேரில் இன்னும் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது. அது என்ன குறைனா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாயே. You have lost your first love. இன்றைக்கு அநேக வேளையில நம்முடைய ஆதியினுடைய அன்பை இழந்து போய் இருக்கிறோம். அது வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? வீழ்ச்சி என்று சொல்லுகிறது. நீ என்ன நிலைமையில விழுந்தா என்பதை அறிந்து நீ நினைத்து நீ மனம் திரும்பு. அன்பை இழந்தா கூட வசனம் சொல்லுது அது ஒரு வீழ்ச்சியாம். வீழ்ச்சி என்பது ஒருவேளை தாவீதை போல சிம்சோனை போல பாவம் செய்தால்தான் என்பது அல்ல. ஆனால் வீழ்ச்சி என்பது ஆதியில் இருக்கிற அன்பை இழந்தாலே அது ஒரு வீழ்ச்சி தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆரம்ப காலத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவர் மேலே எத்தனையான ஒரு அன்பு, எத்தனையான ஒரு வைராக்கியம், நமக்குள்ளாக ஒரு அன்பும் பாசமும் பொங்கி வழிந்திருக்கும் அல்லவா? அந்த ரட்சணியத்தின் சந்தோஷம் எப்படியா இருந்திருக்கும்? மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவோம், மணிக்கணக்கில் வேதத்தை வாசிப்போம், வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுவோம், எல்லா கூட்டங்களிலும் தவறாமல் கலந்து கொள்வோம். அபிஷேகத்தின் மேல எத்தனையான ஒரு வாஞ்சதாக இருந்துச்சு. ஆனா அந்த ஆரம்ப நாட்களையும் இப்பொழுது உள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க கொஞ்சம் ஒரு ஒப்புமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா, அநேக வேளையில் அந்த அன்பு அது அதிகமாயிச்சோ இல்லையோ, ஆனா அநேக வேளையில் அது குறைந்த நிலைமையில காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபமே இல்லை. ஏன்?
ராத்திரி கணவர் ஒரு ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் பண்றாரு, மனைவி ஒரு ஷிஃப்ட் பண்றாங்க, பிள்ளைகள் ஒரு நேரம், குடும்ப ஜெபம் பண்ணுவதற்கு முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய பிளான் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் காலையிலிருந்து ராத்திரி வரை வேலை செய்துட்டு ராத்திரி நேரம் நித்திரைக்கு போக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிளான். ஆனா பிசாசு இதை தந்திரமாக எல்லாவற்றையும் முற்றிலுமாக அப்சைட் டவுன் மாற்றி விட்டான். என்ன, நைட் ஷிஃப்ட்ல தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அமெரிக்கன் ப்ராசஸ்க்கு, லண்டன் ப்ராசஸ்க்கு நீங்க நைட்ல விழிச்சிருந்து தான் நீங்க வேலை செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலைமை உண்டாக்கி விட்டான். அதனால இன்றைக்கு நைட் ஷிஃப்ட் செய்ய வேண்டியதான ஒரு நிலைமைக்கு சென்னையில் இருக்கிற அநேகர் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்? ஒரு போதகனுடைய மகனாக இருந்து நானும் கூட கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலாக ஒரு தனியார் கம்பெனியில வேலை செய்துவிட்டு பிறகு கர்த்தரை அழைக்கிறார் என்பதற்காக நல்ல ஒரு சம்பளத்தை உதறி போட்டு உதாசீனப்படுத்தி விட்டு தான் நான் ஊழியத்திற்கு நான் வந்தேன். நைட் ஷிஃப்ட் தான் செய்ய வேண்டியதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காய் சொல்லுகிறேன்? இன்றைக்கு பிசாசு எல்லாவற்றையும் தலைக்கீழாக மாற்றி விட்டான். குடும்பத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிடவில் நல்ல ஒரு மனம் இல்லை, அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. ஆனால் ஏதோ குடும்பம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. சபைக்குள்ளாக வரும்பொழுது பலவிதமான பிரிவினைகள், ஒருவருக்கு ஒருவர் அன்பு இல்லை, ஆனால் சபை நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றது இன்றைக்கு அநேக சபைகள் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைமையில தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மகளை இந்த அன்பல்ல, மகனை இந்த அன்பல்ல, நீ ஆதியில் என் மீது அன்பு வைத்திருந்தாயே அந்த அன்பை நான் உனக்கு மறுபடியும் எதிர்பார்க்கிறேன். நம்ம அநேக வேளையில் ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம பாடுறோம், ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம உணர்றோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? என் பிள்ளைங்க என்ன அதிகமா நேசிக்கணும். அல்லேலூயா. நல்லதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்குது. அதுல ஒரு நாமம் என்ன தெரியுமா? அவர் எரிச்சல் உள்ளவர். நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா ஆண்டவருடைய பேர் எரிச்சல் உள்ளவரா இருக்குதே. இப்ப இப்படி ஒரு சின்ன ஒரு கற்பனை. இப்ப பாஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது, இப்போ சென்னை பட்டணத்திலிருந்து பாஸ்டர் எரிச்சல் உள்ளவர் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பார்னா எப்படி இருக்கும்? பாஸ்டர் எரிச்சல் வந்து இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பார், கடைசியா பாஸ்டர் பொறாமை வந்து ஆசீர்வாதம் கூறுவார் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனா ஆண்டவருடைய பேர் என்னவா? எரிச்சல் உள்ளவர். நான் யோசிச்சு அதை ஆராய்ச்சி பண்ண பொழுது ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ஹிஸ் நேம் இஸ் ஜெலஸ். என்னன்னா, அவரை நேசிக்கிறதை விட வேற யாருன்னா நேசிச்சா அவருக்கு அது பிடிக்காது. இப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாரும் திருமணமானவர்கள், கணவர் என்ன யோசிக்கிறாரு? என் மனைவி என்ன அதிகமா நேசிக்கணும். மனைவி என்ன யோசிக்கிறாங்க? என் கணவன் என்னதான் அதிகமா நேசிக்கணும், என்னை விட யாரையும் நேசிச்சவே கூடாது. அப்படி இங்க இடையில ஏதாவது கொஞ்சம் குளறுபடி நடந்ததுன்னா கிச்சன்ல இருக்கிற தட்டு பாத்திரங்கள் எல்லாம் அது ஹாலில் வந்து பறக்கும். ஏன்? அன்புல பிரச்சனை. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் பிள்ளைங்க என்ன அதிகமா நேசிக்கணும். ஆனா அநேக வேளையில நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? நாம் கர்த்தரை நேசிக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அநேக வேளையில நம்முடைய அன்பு மற்றவர்களுக்காக ஆண்டவரை விட அதிகமாய் சில வேளையில குடும்பத்தையோ பிள்ளையோ வேலையோ நாம முக்கியப்படுத்தி விடுகிறோம். we do not know how to prioritize. அநேக வேளையில எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. பிள்ளைகளை நேசிக்கிறோமா? கட்டாயம் நேசிக்கணும். தேவன் கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறது அவசியமே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை நீங்கள் கனப்படுத்துவது அவசியமே. ஆனால் அதே வேளையில கர்த்தரை விட எந்த ஒரு காரியத்தை நாம் முன்வைக்கிறோமோ அங்கே தேவன் அவர் விசுனப்படுகிறார், ஆவியானவர் விசுனப்படுகிறதை பார்க்கிறோம். நீ என்ன நிலைமையில விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பு. அன்றைக்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? அவன் சொல்றான், ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். தமிழ்ல அன்பு நேசம் எல்லாத்துக்கும் ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை லவ். ஆனா தமிழ்ல கொஞ்சம் பிரிச்சு எழுதி இருக்கிறான். மறுபடியும் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன். 3வது தடவை கேட்கும் பொழுது நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. ஆண்டவரை நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இதை நம்ம படிச்சுட்டு நம்ம கடந்து போயிடுவோம். என்ன கொண்டு இருக்கிறான்? நான் ஒன்று சொல்லட்டுமா? நமக்கு இருக்கிற ஆத்ம பாரத்தை விட பிசாசுக்கு இருக்கிற ஆத்ம பாரம் ஜாஸ்திங்க. நம்ம எவ்வளவு பேரை கர்த்தருக்குள்ள நடத்தணும் பார்க்கலாம், அதை விட பிசாசு வேகமா என்ன தெரியுமா செய்யறான்? தன்னுடைய வலையில அநேகர் அவன் இழுத்து போடுகிறான். கவனியுங்கள், பிசாசு வேகமா கிரியை செய்யறான். தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்பதை அவன் அறிந்து அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு வருகிறான். ஆனா கர்த்தர் இன்னொரு பக்கம் திருச்சபை தம் பக்கமா இழுத்து கொள்ளுகிறார். திருச்சபை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் திருச்சபை மறுபடியுமாக அவர் பக்கமாய் இழுத்து கொள்ள விரும்புகிறார். இன்றைக்கு இந்த மாலை வேளையில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, விழுந்து போன ஒரு கூடாரத்தை போல இருக்கிறேன் ஆண்டவரே,
விழுந்து போகும் அனுபவங்கள் என்னத்தில் இருக்கிறதப்பா. ஆலோசனை இல்லாம சில வேளையில விழுந்துட்டேன், அன்பு இல்லாம விழுந்துட்டாப்பா. ஆண்டவர் அன்பு இருக்குது, ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அன்பு என்னிடத்துல இல்ல, விழுந்து போன நிலைமையில இருக்கிறேனே, மறுபடியும் என்னை எடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை திரும்பமாக எடுத்து நிறுத்த விரும்புகிறார். நீங்க இழந்து போன அந்த ஜெப வரத்தை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்க இழந்து போன அந்த பரிசுத்த ஜீவியத்தை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்க இழந்து போன அந்த விசுவாச வாழ்க்கையை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆதி காலத்துல கர்த்தர் மேல ஒரு பயங்கரமான வைராக்கியம் இருந்தது அல்லவா, அந்த வைராக்கியத்தை கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களுக்கு திரும்பவும் கொடுக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். எந்தெந்த ஆசீர்வாதங்களை இழந்து போன நிலைமையில, எந்தெந்த நன்மைகளை இழந்து போன நிலைமையில் இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், வரும் நாட்களில் இழந்து போன சகல விதமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கள்ல பல மடங்கு உங்களுக்கு கொடுப்பதற்கு, ஆசீர்வாதத்தினுடைய மழையை உங்கள் சிரசின் மேலே கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவதற்கு இந்த ராத்திரி வேளையில் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அபிஷேகத்திலே குறைஞ்சு